வந்து ஸ்டார் ஆப்போசிட்ல வந்து சினிமா ஸ்டார். உண்மையாவே ஸ்டார் தான் இருந்தாரு. So was your approach to election campaign a little different or how did you feel ஸ்டார்டிங்ல இவருக்கு எதிராக நிக்கிறோம் அப்படின்ற தாட் வரும்போது ஏன் அவர் இங்க நிக்கிறாரு? அவர் கோயம்புத்தூர் சவுத் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் கிட்ட எதுக்குங்க அவர் இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. இந்தம்மா எங்க ஜெயிக்க போகுது, அவர் நின்னுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் என் மனசுல அவர் நிக்கிறாரு, நிக்கட்டும் அப்படிங்கறதான் தோணுச்சே தவிர வேற எதுவுமே எனக்கு தோணல. ஆட்டோல போனா கமல்ஹாசன் அவர்கள் ஆட்டோவில் போகிறார் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க மீடியா. எங்க நான் டெய்லி தாங்க ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறோம், கார் டிரைவர் வரலையா, ஆட்டோ பிடிச்சி தாங்க போகிறோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ரேஷன் ஷாப் ஒன்று வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக போனேன். அதுக்கப்புறம் கூட யாரோ என் வீட்டுக்காரரு யாரோ இருந்தாங்க, அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வாப்பானேன். அவங்க எங்கேயோ டிராஃபிக்கில் மாட்டேன், பக்கத்தில் கூப்பிடு ஆட்டோவை ஏறி தான் போனோம். ஒரு ரெகுலராக நம்ம செய்கிற வேலையை அதுவே அவர் பண்ணும்போது அந்த ஸ்டாருக்கே உரித்தான அந்த ஒரு பாப்புலாரிட்டி அவருக்கு வந்து அட்வான்டேஜ் இருந்தது. ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு மை கான்ஸ்டுவன்சி பீப்புள் பிகாஸ் தே பிலீவ்ட் இன் மீ. அந்த ஸ்டாருக்கு ஓட்டு போடுறதை விட இந்த அக்காவுக்கு ஓட்டு போட்டால் இவங்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. வந்து அங்கே வந்து அப்பா இல்லாத குழந்தைங்கள பெண் குழந்தைங்களெல்லாம் அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு மோடிஸ் டாட்டர்னு பேர் வச்சு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அவங்க நான் கொடுத்த மோடிஜி ஃபோட்டோவை தூக்கிட்டு வந்து வாசலில் நின்று, அக்கா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உதவி பண்ணீங்கல்ல, என் பொண்ணுக்கு உதவி பண்ணீங்க, இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து சொல்கிறது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருந்தது. ப்ளஸ் ஒரு நல்ல அலையன்ஸ் இருந்தது. அலையன்ஸோட ஸ்ட்ரென்த் எங்களுக்கு கை கொடுத்தது. இப்போ ஸ்டாருக்கு எதிராக நம்ம நின்று ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் there are various factors for it. இவங்க ஸ்டார் நம்மளுக்கு ஜெயிச்சு போய் பேசுகிறத விட நம்ம வீட்டு அக்கா நம்மளுக்காக போய் பண்ணுவாங்கங்கிற அந்த நம்பிக்கை